லலிதா, இது யாருமா? இது உங்க அண்ணம்மா. அண்ணன் தான் செத்து போயிட்டாரேம்மா. அப்படி சொல்லக்கூடாதுமா. நீ தனியா இருக்கியன்னு கடவுளா பார்த்து உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிருக்காருமா. உன் தங்கச்சி பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா. எங்கப்பா போற? கோயிலுக்குமா. எனக்கு ஒரு அம்மாவையும் தங்கச்சியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேம்மா. வா. அருணா. பேபிமா, நீயா? நீ எப்படி வந்த? உங்களை தேடித்தான் பேபிமா இந்த ஊருக்கே வந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். ராஜா, உனக்கு அருணா தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. நான் இவங்க வீட்டுல தான் வேலை செஞ்சேன். பேபிமா ரொம்ப நல்லவங்க. அவங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. பேபிமா, எனக்கு அம்மாவும் தங்கச்சி கிடைச்சிட்டாங்க. இவங்க தான் எங்க அம்மா. எனக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ராஜா ரொம்ப அழகான பேரு. ராஜா, இன்னைக்கு சாயங்காலம் என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ வரியா? ஓ, நிச்சயமா வரேன் பேபிமா. நான் உடைச்சேன ஒரு பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மை ஒரு கடையில இருக்கு. சாயந்தரமா அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரப்போறேன். நீங்க வாங்கிப்பீங்களா பேபிமா? ஓ, முதலாளி, இது என் மகன். மகனா? இத்தனை நாளா இல்லாத மகன் இப்ப எப்படி திடீர்னு முளைச்சான்? என்னை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளைய கடவுளா பார்த்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. I see. சரஸ்வதி, இந்த வீட்டுல நாங்க உன்னை வேலைக்காரியா நடத்துறது இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தரா நடத்துறோம். அந்த மதிப்பை நீ காப்பாத்திக்கணும்னா இந்த பயலை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது. ஏன் எதுக்குன்னு காரணம் என்ன கேட்க கூடாது. சரிங்க முதலாளி, பாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Aruna. டார்லிங், இப்போ நான் உனக்கு ஒரு பெரிய பிரசன்ட் தர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ டாடிக்கு ஒரு பிரசன்ட் தரணும். என்ன டாடி? அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ நீ டாடிக்காக பாடணும். ஓகே? ஓகே டாடி. செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும், ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும். அந்த கோடையில் மேகம் வந்தாலும் இளவாடையில் தென்றல் வந்தாலும் உன்னைத்தானே நினைக்கிறேன். என் ஆசையின் ஊஞ்சலும் நீயே, அதில் ஆடிடும் கனவுகள் நீயே, அதில் தானே வாழ்கிறேன். செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும்.
செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் பேபிமா, உங்களுக்கு நான் பொம்மை கொடுக்கலான்னு வந்தா என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. நான் ஏழைனா உங்களை பார்க்க கூடாதா? திருட்டு ராஸ்கல், என்ன தைரியம் இருந்தா திரும்ப என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த சங்கிலியை திருடி இருப்பேன். நான் திருடல. திருட வரலன்னா ஏன்டா சங்கிலி எடுப்பேன்? பட படவா சரஸ்வதி, என்ன முதலாளி? திருட்டு பையன் என்ன செஞ்சான்னு கேளு. என்ன ராஜா, என்ன நடந்தது? அம்மா, நான் திருட இல்லம்மா. முதலாளி, அவன் திருட மாட்டான். ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். இந்த வீட்டுக்குள்ளே அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பின்பக்கமா ஏன் மாடி ரூமுக்கு போறான்? என்ன மாடிக்கு போனேன்? பேபிமாவுக்கு பொம்மையை கொடுக்கலான்னு வந்தேன். வாசல்ல விடல, அதனால்தான். மாடிக்கு ஏறினேன். சரி, நெக்லஸ் எதுக்காக எடுத்தேன்? அருணா, வேலைக்கார பையன் தெரிஞ்சும் அவன் கூட சரிசமமா வித்தியாசம் இல்லாம பழகுனியே, என்ன செஞ்சா பாத்தியா? இப்படித்தான் உங்க அம்மாவும் யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத அநாத பயலை சீராட்டி பாராட்டி வளர்த்தா. பதிலுக்கு அந்த பையன் வளர்த்த அந்த நெஞ்சிலேயே கத்தியால குத்தி கொன்னுட்டு நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டான். பணக்காரங்க ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, உதவி செஞ்சா என்ன கதி ஆகுது பாத்தியா அருணா? வெளியே போ, நீங்க நிக்காத. நீ திருட. பேபிமா, நான் திருட இல்ல. பேபிமா, நான் திருட இல்ல. முதலாளி, அவனை தொடர்றதுக்கு யாருக்கும் உரிமை? Shut up. உனக்கு இந்த வீட்டுல இடம்ல போவலியே. தெரியும் முதலாளி, எப்ப ஒண்ணும் தெரியாத பையன் மேல திருட்டு பட்டம் கட்டிங்களோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைங்கிறது. சரஸ்வதி, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா பண்பு இல்ல. சரஸ்வதி, வா ராஜா. இவமா அம்மா, நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. நீ எங்கப்பா போற? என்னால் தானே உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம். இல்லப்பா ராஜா, இன்னைக்கு உன்னை வெளியில போச்சோன்னவங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. கடவுள் ஒத்த இருக்கல்ல, அவன் எல்லாம் பார்த்துப்பான். அம்மா, அம்மா, என்னமாச்சு சொல்லுங்கம்மா. அம்மா, என்னமாச்சு? அம்மா அம்மா உங்களுக்கு என்னமாச்சு? அம்மா அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. ஐயோ, லலிதா, நீ அம்மா பாத்துக்க, நான் ஓடி போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம் ராஜா. ராஜா, என்னை விட்டு தனியா எங்கேயும் போயிடாதப்பா.
நீ என் புள்ளதானே? அம்மா சொல்றத கேப்ப இல்ல? நிச்சயமா கேப்பேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் தங்கச்சியை விட்டுட்டு போயிட மாட்டியப்பா. என் தங்கச்சிக்காக என் உயிரே கொடுப்போமா. அம்மா மேல சத்தியமா? சத்தியமா. ராஜா, ஐயோ. அம்மா, 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 பிள்ளைகளே, யார் சமாதியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா செத்துட்டாங்க சாமி. எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. பிரசவ காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து போடும்போதே ஒரு தாய் தனக்கும் பிள்ளைக்கும் தொடர்பு இல்லைன்னு அனாதையாதாயா விட்டுட்டு போறா. இப்பத்தானா அனாதை? அழுவாதரா சாமி, அழுவார். உலகத்துல 3/4 பாகம் கடலை வச்சவன் ஏன் வச்சான்? 3/4 தண்ணீர், உன் முழு வாழ்க்கையும் கண்ணீர்னு மேலேந்து அவன் சொல்லிட்டான்டா. விடுடா, துன்பத்தை பார்த்தா அழுவாதே, சிரி. வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வாய் விட்டு சிரிச்சவன் தான் கர்ம வீரன்னு பேர் வாங்கியிருக்கான். அதனால நீயும் சிரி, வாய் விட்டு சிரி. நல்ல சிரி. அப்படிதான், அப்படிதான்.